இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்சிகம் மசாலா கறி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். வச்ச பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கடலை எண்ணெய் 4லேருந்து 5 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த கேப்சிகம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி இந்த சேம் அதே ஆயிலில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கும் நம்ம சேம் கடலை தான் யூஸ் பண்ணுறோம். ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், சீரகம், நம்ம கட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கறிக்கு நாங்கள் 3 ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே நம்ம சில்லி மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக எல்லாமே வதக்கிக்கலாம். உங்களுக்கு ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு தான் வேணும். அதுதான் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 5 to 6 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ கிரேவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் தனியாக வர்றது நல்லாவே தெரியும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா 1.25 டீஸ்பூன் குழம்பு ஆட் பண்ணுற மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கிரேவி மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை மூடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வெந்திருக்கும். ஸோ ஒரு டச்சுக்காக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, உப்புமா எல்லாத்துக்குமே இது நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.